பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நிம்மதி இல்லை. என்ன பண்ணுறது? ஆனால் அவங்க ஆண்டவன் இறை நம்பிக்கை இருக்காது. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும் தெரியாது. அந்த கர்மா விடாது. ஏன்னா எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும்போது இறைவனெல்லாம் நம்ப மாட்டான் யாருமே. அவனுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை வந்துச்சு, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அப்போ தான் இறைவன் வருவான். இப்படியாப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, எல்லாம் கேலி கிண்டல் கூத்து இது மாதிரி விமர்சனம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் உலகத்தில். அவன் தான், ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே இருக்குது, வேறு வழி கிடையாது. வேலைக்கு போகிற வேலையில் இருக்கிற சொத்தை வச்சுன்னு இருக்கும்போது அவன் தேவையை வந்து தேடுறதுக்கு மற்றவங்களை போய் விமர்சனம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமான்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. அப்போ சில ஆன்மீகவாதிக சில நல்ல மனிதர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் கதை பேசி அவன் நேரத்தை வீணடிச்சு அது இது கேள்வி கேட்டு உசுப்பேற்றி விட்டு அவர் என்ன பேசுகிறாரோ கேட்டுக்கிட்டு அறிவான். ஏன்னா நல்லவன் வந்து ஒரே எண்ணத்தோடு இருப்பான், ஒரே பார்வையில் இருப்பான். கெட்டவன் தான் பல விஷயமா யோசிப்பான், பல நிலைகளை வந்து உணர்ந்துருப்பான். அவன் நல்லதும் தெரிஞ்சிருக்கும், கெட்டதும் தெரிஞ்சிருக்கும். அப்போ பல கேள்விகளை கேள்வி உசுப்பேற்றி விட்டு அவங்கள வந்து நேரத்தை வீணடிச்சு காலத்தை வீணடிச்சு ஒன்றும் இல்லாத புரோஜனம்லாம் போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம நேரத்தை வீணடிக்கிறதுக்கே வருவாங்க. அதுதான் காலம் இருக்கிறதுலேயே ஆண்டவன் வந்து நேரம் தான் வந்து பொன்னானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டவன் கொடுத்த நேரம், அந்த பொன்னானக்க நேரத்தை எதுக்கோ தேவையில்லாதுக்கெல்லாம் நம்ம வீணடிக்கிறோம். அப்போ அந்த ஆளுங்களை பார்த்து நீங்கள் பழகணும். நல்ல புத்திசாலியாக, அறிவாளியாக, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்க, நல்ல நம்ம மேலே வந்து அக்கறை இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கை விடும். தேவையில்லாதங்கிட்டலாம் பேசி நேரத்தை வீணடிக்குது. அது மாதிரி ஒரு முட்டாள்தானே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த பூமியில் நீ பிறந்துட்டீங்கன்னா பொருளாதாரம் வந்து சம்பாதிக்கணும். பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த பூமியில் நீ வாழ முடியும். அப்போ அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நேரம் காலம் வேணும். அப்படியாப்பட்ட நேர காலத்தை வந்து நீங்கள் தேவையில்லாதவங்கிட்ட போய் சேர்ந்து தேவையில்லாமல் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆயுள் காலத்தை வந்து நிறைய வந்து இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து உங்கள் நேரத்தை வந்து நேரம் தான் பணம். நேரம் தான் பணம். உங்கள் நேரத்தை தேவையில்லாம் வீணடிக்காதீங்க. நல்ல விஷயங்களை போய் சிந்திங்க, நல்ல புத்தகங்களை படிங்க. எது பண்ணாலும் ஒரு பெரிய உங்களோட எண்ணம் வந்து எப்பவுமே பெருசாக இருக்கணும். அது வந்து பொதுப்படையான ஒரு விஷயமா இருக்கணும், புது விஷயமா இருக்கணும், 4 பேருக்கு வந்து நன்மை நடக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பூமிக்கு எதனா பண்ணணும் எண்ணம் இருக்கணும். இந்த நல்ல மனிதர்களுக்கு நல்ல விஷயமே சேரணுன்றதுக்காக நீ சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்கு நிறைய பெரிய அறிவு ஆற்றலாம் கொடுப்பாங்க. பெரிய ஞானிகள், பெரிய அறிவாளிகளுடைய எண்ண அலைகள்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகும். அது தொடர்பு ஏற்படும், ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். நீ மட்டமான ஆளுகிட்ட பழகிட்டு சின்ன விஷயங்களை பேசியிருந்தா உனக்கு மட்டமாக தான் போயிட்டு இருப்பேன். சின்ன விஷயம் தான், பெரிய விஷயங்கள் போக மாட்டேன். அவ்வளோதான், உன் லைஃப் அப்படியே கடந்து போயிடும். ஆனால் தான் எதை நினைச்சாலும் பெருசாக நினைக்கணும், நல்லதாக நினைக்கணும், எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், பெருந்தன்மையோட இருக்கணும்.